ஒருத்தனை பிடிச்சா அவனை ஏன்டா பிடிச்சன்னு கேட்குறாங்க, ஒருத்தனை சுட்டா ஏன்டா சுட்டன்னு கேட்குறாங்க, சுடா முட்டா ஏன்டா சுடலன்னு கேட்குறாங்க, பிடிக்காட்டி ஏன்டா பிடிக்கலன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படுறதுன்னு கேட்டால் இந்த வழக்கில் இதுதான் சார் முக்கியமாக பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இந்திய அளவில் பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு. நம்ம வரலாறு படித்த அளவுக்கு படித்து வச்சுருக்கிற வரைக்கும் இருக்கிறதுல நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு நபரை கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகள், முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஒன்றிணைந்தது இந்த வழக்கு தான் நான் நினைக்கிறேன். இல்லை இதற்கு முன்னாடி எதுவும் இருந்திருக்காது? இல்லை இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட வழக்கில் கிடையாது. ஏற்கனவே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புடைய தலைவர் பசுபதி பாண்டியன் திண்டுக்கல்லில் படுகொலை செய்யப்படுறார். அதுவும் அது வந்து யாருமே எதிர்பாராத, காற்று கூட உள்ளே வர முடியாத ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கும்போது டக்குன்னு பண்ணிட்டாங்க. அது கம்யூனல்களை ஒரு ஜாதி சண்டையில் அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதில் கூட வந்துட்டு 2-3 டீம் தான் இது பண்ணாங்க. ஆனால் இந்த படுகொலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சிண்டிகேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க.